ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஜினி மகளான ஐஸ்வர்யாவுக்கு 2வது திருமணம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினி மகளான ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் 2004 திருமணம் ஆகிருக்கு. அதாவது இருவருமே காதலித்து தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்க திருமணத்தின் போது தனுஷோட வயது 22 இருந்திருக்கு. ஐஸ்வர்யாவோட வயது 23. இருவருக்கும் 2 ஆண் மகன்கள் இருக்கின்றனர். இவங்க திருமண வாழ்க்கை 18 வருஷம், அதாவது 18 வருடம் கடந்த நிலையில் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இருவருமே பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி முடிவெடுத்து குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவும் கொடுத்துருக்காங்க. விவாகரத்து முறையாக வாங்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தாங்க ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஐஸ்வர்யாவின் தந்தையும் நடிகருமான ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, தன்னோட மகள் அதாவது சௌந்தர்யாவுக்கு 2வது திருமணம் செய்து வைத்து அவங்க நல்லாவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுபோல் ஐஸ்வர்யாவுக்குமே 2வது திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதாவது ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிஞ்சு வாழ்ந்தாலுமே அவங்களோட குழந்தைங்களை பேரண்ட்டுங்கிற முறையில் 2 பேருமே நல்ல முறையாக தான் கவனிச்சிட்டு வந்துருந்துருக்காங்க. இந்நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பிரபல தொழிலதிபர் மகனுக்கும் திருப்பதி கோயிலில் பார்த்திங்கன்னா எளிய முறையில் திருமணம் நடந்திருக்குங்க. ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரியலான்னு முடிவெடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போவே தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பிரியணும் முடிவெடுக்கிறது பெரிய தப்பு, நீங்கள் குழந்தைங்களுக்காகவாது சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தூரம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல. விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷோட அப்பா கஸ்தூரிராஜா அவங்க சொந்தத்திலே பொண்ணும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா எப்படியாவது தனுஷுக்கும் 2வது திருமணம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. சினிமா துறை பெண்ணே வேண்டாங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா 42 வயதான தனுஷும் 33 வயதான மிருணால் தாகூரும் நிறைய பார்ட்டிங்களுக்கு இணைந்தே போவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர்த்துக்கு இடையே நிறைய வேறு மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மிருணால் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கூடிய விரைவில் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ் ஐஸ்வர்யா இருவருக்குமே வளர்ந்த 2 மகன்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் இருவருமே 2வது திருமணம் செய்வது சரியா தவறா? இது பற்றினா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.